ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோக்கோ அன்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸோட சீசன் 1 எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட நேம் வந்து என்கவுண்டர். இது டைரக்ட் பண்ணவர் ரே பாக்பகான் அண்ட் ரிட்டர்ன் பண்ணவர் ஜோக்கோ அன்வர் தான். இதோட கேஸ்ட் யார் அப்படின்னா லுக்மான் ஷா, டிஎஸ் மயோரி, டேகோ, ரெஃப்னோ, விகானா. ஒரு கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோ வந்து மீனவராக இருக்கார். அவங்க வந்து அவருடைய ஒய்ஃபும் அவரும் ஏழ்மையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது ஒரு மீனவ கிராமத்தில். ஸோ அவர் டெய்லியும் போய் மீன் பிடிச்சி அது மூலிமா வர வருமானத்தை வச்சு அவங்களுடைய அம்மா வந்து சவுதி அரேபியாவில் இருக்காங்க, அவங்கள பார்க்கணுன்றது தான் அவருடைய கனவு. ஸோ ஒரு நாள் அவங்களுடைய ஒய்ஃபு வேலை செய்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு கேமரா கிஃப்டாக தராங்க. ஸோ அந்த கேமராவை வச்சு இவர் எதிர்ச்சியாக ஃபோட்டோ எடுக்கும்போது இதில் ஏஞ்சலில் ஃபோட்டோ எடுத்துடுறாரு. அது கிராமத்துக்கிட்ட காட்டும் போது இவரை வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு நியூஸ் எடிட்டர், அவர் ரிப்போர்ட்டர் வந்து இந்த ஊரில் சுற்றிட்டுருக்காரு. அவர் இந்த ஃபோட்டோவுக்காக காசு நிறையா தரேன், நீங்கள் அந்த ஃபோட்டோவை தரீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவரும் தரேன்றாரு. ஆனால் இந்த ஊரில் இருக்க இன்னொருத்தன் வந்து இந்த ஃபோட்டோவை அடையிறதுக்காக இவர்கிட்ட இருந்து அதை பறிக்கிறதுக்காக நிறையா தில்லுமுள்ளு வேலைகளை பண்ணுறான். ஸோ கடைசியாக இந்த ஃபோட்டோ வாங்கினானா இல்லையா, இவர் இந்த ஊரில் உண்மையாலுமே ஏஞ்சலை பார்த்தாரா இல்லையான்னு இந்த ஊருக்கு தெரிஞ்சுதா இல்லையா, இவர் யார் அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த என்கவுண்டர். இதோட பாசிட்டிவ்ங்கிறது வந்து இது வந்து இந்த கிராம செட்டிங்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் இதோட ரன் டைம். இது வந்து ஷார்ட்டான ஸ்டோரியாக எடுத்துருக்கலாம், ஆனால் இதோட ரன் டைம் 1 மணி நேரத்துக்கு இழுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இதுக்கு இவ்வளோ பெரிய டைம் தேவை அப்படின்றது எனக்கு தேவைப்படலை. ஸோ அது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னது இந்த எபிசோட் 4 உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோக்கோ அன்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸோட எபிசோடு 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட நேம் வந்து போயம்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ். இதை டைரக்ட் பண்ணவங்க யார் அப்படின்னா ராண்டால்ஃப் ஜைனி, ஜோக்கோ அன்வர். இதோட கேஸ்ட் யாருன்னு அப்படின்னா மரிஷா அனிதா, ரெஸ்டு சினாகா, ஹேதர் சலிஸ்ட். இதோட கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோயினான மரிஷா அனிதா வந்து ஒரு ரைட்டராக இருக்காங்க. அவங்க ஒரு நாவலை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் ஸ்டால் மாதிரி ஒன்று போட்டு வெயிட் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்ட்டு, ஆனால் யாருமே வரல. ஸோ அதனால் அவங்களுடைய பழைய புக்கில் எல்லாேருக்கும் சைன் போட்டு தராங்க. ஏன்னா அவங்களுடைய பழைய புக்கு தான் நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் எல்லாேருக்கும் சைன் போட்டு தராங்க. ஸோ அங்கேருந்து கதை என்ன மூவ் ஆகுது அப்படின்னா, இவங்க அந்த பழைய புக்கோட செகண்ட் சீக்குவல் எழுதலாம் அப்படின்னு அவங்களுடைய ப்ரொடியூசர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எழுத ஆரம்பித்து என்ன நடந்தது அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த போயம்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ். இதில் என்ன அப்படின்னா, அவங்களுடைய லைஃப் வந்து அவங்களுடைய சிஸ்டர் லைஃப், அதாவது அவங்க ட்வின் சிஸ்டர் லைஃப்பில் கூட மெர்ஜ் ஆகிடும். ஸோ அவங்களுடைய ட்வின் சிஸ்டர் எப்படிலாம் தண்டனை அனுபவிக்கிறாங்க, கொடுமை அனுபவிக்கிறாங்க, அவங்கள காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிறது கதை தான் இந்த போயம்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ். இதோட பிளாட் வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மிஸ்ட்ரியாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும், கொஞ்சம் த்ரில்லராக இருக்கும், கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இதோட பாசிட்டிவ். நெகட்டிவ்ஸ் வந்து இதில் என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு பழக்கப்பட்ட கதை தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இதோட நெகட்டிவ். இதோட ரன் டைமும் கொஞ்சம் நெகட்டிவ், என்ன ரொம்ப லாங்காக இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 எபிசோடை நான் போட்டிருக்கேன். அந்த எபிசோடு 2த்தையும் பார்த்துட்டு இந்த எபிசோடை பாருங்கள். ஸோ லைன் பிரகாரமாக இருக்கும். ஸோ ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோக்கோ அன்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸோட லாஸ்ட் எபிசோடான பிஓ பாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஓ பாக்ஸோட டைரக்டர் வந்து ஜோக்கோ அன்வர், ரிட்டன் வந்து ராஃப்கி இடையாட் அண்ட் ஜோக்கோ அன்வர். இதோட கேஷ் வந்து அஸ்மாரா அபிகேல் அண்ட் நிக்கன் அஞ்சானி. இதோட கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோயின் ஆன அஸ்மாரா அபிகேலோட அக்கா வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்ண போவாங்க. அவங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க திரும்பவே வரமாட்டாங்க. 5 வருஷம் ஆகிடும், அவங்க இறந்துட்டு தான் சொல்லுவாங்க. ஸோ அதை அது எங்கள் அக்கா எதனால் இறந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுடைய ஹீரோயின் வந்து அந்த பிஓ பாக்ஸ் 888 அப்படின்ற ஒரு இடத்துக்காக போவாங்க. ஸோ அங்கே இவங்களும் அந்த வேலைக்காக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது, இவங்களுக்கு என்ன அதிர்ச்சிகள் காத்திருந்தது, ஸோ அவங்க உயிரோடு வந்தாங்களா
இல்லை இறந்து போய் வந்தாங்களா அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த பிஓ பாக்ஸ். இதோட கதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம 6th எபிசோடு பார்க்கும்போது இது கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். 6th எபிசோடு தான் ஆனால் நல்லாயிருக்கும். 6th எபிசோடோட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இதில் நிறைய கேமியோஸும் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் ஒரு 6 எபிசோடில் வந்த மெயின் கேரக்டர்ஸ்லாம் இதில் ஒன்றா குரூப் பண்ணி நம்மளுடைய ஹீரோயினை வந்து காப்பாற்றுவாங்க. ஒரு கேனிபல்ஸை சாப்பிட்ற மனுஷங்கக்கிட்ட இருந்து, மனுஷங்கள்லாம் அவங்க ஏலியன் மாதிரி கத்துவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் உள்ள ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர்ஸை இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் 6th எபிசோடில் டிவி அப்படின்ற ஒரு மேடம் வந்து இந்த ஹீரோவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரும் இதில் ட்ரெயின் ஆகி இதில் வந்து நம்மளுடைய ஹீரோயினாக ஆன அஸ்மரா அபிகேலை வந்து காப்பாற்ற வருவாங்க. ஸோ இதுதான் இந்த எபிசோடோட கதை. இந்த எபிசோடோட கதை நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், நான் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸ் ஜோகோ அன்வர்ஸோட 2nd எபிசோட் த ஆர்ஃபன். இதை டைரக்ட் பண்ணவங்க ஜோகோ அன்வர், ராண்டால்ஃப் ஜெய்னி, ராஃப்கி இதியாத், ரேஃப் அரண்டி. ரைட்டர்ஸ் வந்து ஜோகோ அன்வர், தியா ஹசிபூன். 2nd எபிசோடோட கதை என்ன அப்படின்னா, இது வந்து மனுஷங்களோட கிரீடு தன்மையும் ஆம்பிஷன், அதாவது எப்படின்னா ஒரு சிஎஃபின் அப்படின்னு ஒரு சின்ன பையனை தடுத்தெடுக்கிறது மூலயமா அவங்க 6 நாளில் பணக்காரங்களாகிடுவாங்க. 6 நாளில் பணக்காரங்க ஆனதுக்கப்புறம் 7ஆவது நாளில் இறந்துடுவாங்க. இது வந்து ஒரு டெவில் கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாழ்கிற மாதிரி ஒரு கணக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளோட ஹீரோ அண்ட் ஹீரோயினான இயோஸ் அண்ட் இப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஏழ்மையில் இருப்பாங்க. அவங்களால 3 மாதம் வாடகை கூட கட்ட முடியாது. அவர் ஓனர்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இந்த அனாதை பையனான சேஃபினை வந்து தத்தெடுக்கிறதுனால அவங்களுக்கு நிறையா தங்கங்கள் பணங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமா அவங்களோட வாடகையை கட்டிடுவாங்க. ஆனால் 7ஆவது நாள் அவங்களோட கிரீடு அதாவது அதிகமாகிறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா, 7ஆவது நாளில் அவங்க 2 பேரும் இறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு தேவைக்கு மீறி எதுவும் தேவைப்படலை அப்படின்னா அதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கதையில் நம்மளுடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கோம். அந்த பையனை உண்மையாலுமே டெவிலா இல்லை இவங்களே டெவில் மாதிரி எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி ஹீரோ அண்ட் ஹீரோயினோட கேரக்டர் எடுத்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கும். அவங்க குப்பை பொறுக்கிறது அந்த சீன்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ இதோட நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நம்ம கேட்டு பழகின கதை மாதிரி இருக்கிறதுனால இது நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால் இது வந்து ஒரு நெகட்டிவில் நான் போடுறேன். இதோட ரன் டைமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கதைக்கு ரன் டைம் கம்மியாக இருந்தாலே போதும்ன்றது என்னுடைய ஃபீலு. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த ஹிப்னடைஸ்ட் அப்படின்ற ஜோகோ அன்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸோட சீசன் 1 எபிசோட் 6 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை டைரக்ட் பண்ணவர் ரே பாப்ககான், இதை ரிட்டர்ன் பண்ணவர் டியா ஹசிபியோன். இதோட கேஸ்ட் வந்து ஃபக்ரி அல்பார் அண்ட் பாப்பி சோவியா. என்ன அப்படின்னா, இதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியனாக இருக்கார். அவர் வந்து வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு கலர் பிரைண்ட், அதனால் யாரும் அவருக்கு வேலை தர மாட்டுறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு ஹிப்னட்டிசம் தெரியும். பக்கத்து வீட்டுக்காரர் ஹிப்னட்டிசம் உனக்கு தெரியும்ல, நீ அதை வச்சு சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறதுனால இவரும் ஒரு ஏடிஎம்முக்கு போகிறாரு. அங்கே வயசானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள ஹிப்னடைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து காசு வாங்கிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த விளைவுகள் தான் இந்த ஹிப்னடைஸ்ட் அப்படின்ற எபிசோடு. ஹிப்னடைஸ்ட் எபிசோடு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்கும். அதாவது இவர் ஹிப்னடைஸ் பண்ணியிருப்பான்னு நினச்சிருப்பார் அந்த மேடமை. ஆனால் அவங்க தான் இவரை ஹிப்னடைஸ் பண்ணி இவர் ஒரு டெஸ்ட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் இவர் பாஸ் ஆனாரா இல்லை ஃபெயில் ஆனாரா அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த ஹிப்னடைஸ்ட் அப்படின்ற 6th எபிசோட். ஹாரர் இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும், மிஸ்ட்ரி இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், அன்னைக்கு ஒன்று எமோஷ்னல் ட்ராமாவும் இருக்கும். இந்த எபிசோடு 4th எபிசோட் 3rd எபிசோடெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த எபிசோடு கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் கம்ஃபோர்ட் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடு நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோடு போட்டிருக்கோம். அந்த எபிசோடு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். அந்த எபிசோடை பார்த்தா தான் இது புரியும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ ஆனாலும் பாருங்கள், எனக்கு வியூஸ் கொஞ்சம் ஏறும். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோகோ அன்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸ் சீசன் 1 எபிசோடு 5 பற்றி தான் பார்க்க போகிறோம்.
இந்த எபிசோடோட நேம் வந்து த அதர் சைடு. இதோட டேரக்டர் வந்து ராண்டால்ஃப் ஜைனி, ரைட்டர் வந்து ஜோ கான்வர். இதோட கேஸ்ட் வந்து சீதா நுசன்டி, கிக்கி நரேந்திரா. இதோட கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோ வந்து ஒரு பெயிண்டராகவும் டிக்கெட் கலெக்டராகவும் இருக்கார். ஸோ அவர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவருக்கு புதுசாக ஒரு வேலை தேடுறேன் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட அவங்க பையன்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அது ஒய்ஃபுக்கு வந்து பெயின் வந்துடுது. ஸோ அதுக்காக அவர் வெளியில் போகிறாரு மெடிசன் வாங்கிட்டு வரலான்னு. ஸோ இந்த மெடிசன் வாங்கிட்டு வரலான்னு போகும்போது ஒரு தேட்டரை பார்க்குறாரு. அந்த தேட்டருக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அவருடைய டிக்கெட் கலெக்டர் வேலையை கொஞ்சம் ஆசை வந்து பண்ணிடுறாரு. ஸோ திரும்பி வந்து வீட்டுக்கு பார்க்கும்போது அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய பையனும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க, 2 வருஷமாக நீங்கள் காணாமல் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு எதுவுமே புரியல. போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம் எனக்கு டிஃப்ரென்ஸ் கரெக்டாக தெரியல. ஸோ அவரும் அவங்க ஒய்ஃப் கிட்ட எவ்வளோன்னு ட்ரை பண்ணி சொல்லலான்னு பார்க்குறாரு. கடிச்சு அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்றாங்க. ஸோ அதுக்கப்புறமும் இப்போ வெளியில் போய் சாப்பிட்லான்னு போகிறாங்க. சாப்பிட்லான்னு போது ஒரு சிகரெட் பிடிக்கிறதுக்காக வெளியில் வராரு. ஸோ அப்போது ஒருத்தர் பைக்கு தள்ளிக்கிட்டே வராரு. உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு இவர் வந்து அவர் ஹெல்ப் பண்ண போக அவன் வந்து ஆக்சுவலாக பைக்கை திருடிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்களுடைய ஓனர்ஸ் வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சி அடிக்கலான்னு பண்ணும்போது இவர் தப்பிச்சு ஓடி திருப்பி அதே தேட்டருக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ திருப்பியும் ஒரு 3-4 வருஷம் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் இன்னொருத்தரோட வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இவரும் போய் கெஞ்சி பார்க்குறாரு, அவங்க வரமாட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நடந்த கதைகள் தான் இந்த த அதர் சைடு. இதோட பாசிட்டிவ் வந்து இதோட டைம் டியூரேஷன். அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே ஒரு கேரக்டர் டெப்த், அந்த இந்த கேரக்டரை வச்சு ஃபாலோ பண்ணுறது, அந்த கேரக்டரோட எமோஷ்னல் பெயின், அவருடைய ட்ராமா, இது வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். இவர் வந்து ஆக்சுவலாக அந்த பில்டிங்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் ஒரு காட்டுக்குள்ளே தான் நின்றுட்டுருப்பார். கடைசி அவங்க ஒய்ஃப் வந்து எவ்வளோ கெஞ்சி கூட்டிகிட்டு போகலான்னு பார்ப்பாங்க. ஆனாலும் கூப்பிட்டு போக முடியாதுன்றத காரணத்தினால அவர் உயிரோடு இருக்காரா இறந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தெரியாது. ஸோ இதுதான் அந்த அதர் சைடு அப்படின்ற இந்த ஜோ கான்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸோட பாசிட்டிவ்ஸ். நெகட்டிவ்ஸ்னு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஒரு நெகட்டிவ் வேணால் சொல்லலாம். எப்படின்னா, அது எதனால உங்களுக்கு டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த இடத்துக்கு போனால் மட்டும். அதை கொஞ்சம் பேக் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் பரவாயில்ல, அதுவும் சொல்லாமல் இருந்தது ஒரு சஸ்பென்ஸ்லேயே முடிச்சிருக்காங்கன்ற நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 4 எபிசோட் போட்டிருக்கேன். அந்த 4 எபிசோடு பார்த்தீங்கன்னா லைன் பிரகாரமாக இருக்கும். ஸோ அந்த 4 எபிசோடை பார்த்தா இது புரியும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் பாருங்கள். தேங்க்யூ. வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோ கான்வர்ஸ் நைட்மேர்ஸ் அண்ட் டே ட்ரீம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சீரீஸோட ஜெனர் என்னென்னா சயின்ஸ் ஃபிக்ஷன், மிஸ்ட்ரி, ஆந்தாலஜியோட ஜெனர் இது. அப்புறம் இது யார் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா ஜோ கான்வர். இது வந்து இந்தோனேஷியன் லாங்குவேஜில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. மொத்தம் இதில் 7 எபிசோட் இருக்குது. 7 எபிசோடில் ஃபஸ்ட் எபிசோடோட நேம் ஹோல்ட் ஹவுஸ், செகண்ட் எபிசோடோட நேம் ஆர்பன், தேர்ட் எபிசோடோட நேம் போயிங்ஸ் அண்ட் பெயின், ஃபோர்த் எபிசோடோட நேம் என்கவுண்டர், ஃபிஃப்த் எபிசோடோட நேம் த அதர் சைடு, சிக்ஸ்த் எபிசோடோட நேம் த ஹிப்னடைஸ்டு, செவன்த் எபிசோடோட நேம் பிஓ பாக்ஸ். இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரும் ஜோ கான்வர், ப்ரொடியூசர் வந்து டியா சிபியோன், சினிமாட்டோகிராஃபி ஜெய்சல் டான்ஜும், ஃபகிம் ரேன், எடிட்டர்ஸ் திண்டா அமண்டா, ஜோ கான்வர். இதோட ரன்னிங் டைம் மோஸ்ட்டாக 47 62 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து கமன்சி பிக்சர்ஸ். இது வந்து 14th June 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இதோட ஃபஸ்ட் எபிசோடு நேம் வந்து ஓல்ட் ஹவுஸ். இதை டைரக்ட் பண்ணவர் ஜோ கான்வர், ரிட்டன் பண்ணவர் ஜோ கான்வர். இது ரிலீஸ் ஆன டேட்டும் 14th June 2024. இந்த ஃபஸ்ட் எபிசோடோட கதை என்ன அப்படின்னா, நம்மளோட ஹீரோ வந்து டாக்ஸி டிரைவராக இருக்கார். அவர் எப்போவுமே ஒரு நர்ஸை வந்து ஓல்ட் ஹவுஸ் நர்சிங் ஹோமில் ட்ராப் பண்ணுவார். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, வயசானவங்க அப்பா அம்மா வயசானவங்களை வந்து அனாதர ஆசிரமம் மாதிரி ஒரு ஓல்ட் ஹவுஸ் நர்சிங் ஹோம் இது. அந்த ஆசிரமத்தில் ஒரு நர்ஸை வேலை செய்வாங்க. ஸோ அவங்களை டெய்லியும் ட்ராப் பண்ணுறதுக்காக நம்ம டாக்ஸி டிரைவரான ஹீரோ வந்து ட்ராப் பண்ணுவார். அப்போது அவருக்கு அதை பார்த்து நம்மளுடைய அம்மாவே சேர்த்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ஞாபக மறதி நிறையா இருக்கும். அதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துடும். அவங்களோட சின்ன பையனை வந்து அவங்களுடைய அம்மா வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோட அம்மா வந்து
நம்ம ஹீரோட பையனை வந்து ஹீரோட அம்மா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாடியில் ஒரு ரூமில் விட்டு வந்துடுவாங்க. ரூமில் இல்லை, வெளியில் விட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த குழந்தை கீழே உள்ள போகும்போது நம்மளுடைய ஹீரோட ஒய்ஃப் ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹீரோ வந்து அவங்களுடைய அம்மாவை போயிட்டு இந்த ஓல்ட் ஹவுஸ் நர்சிங் ஹோமில் சேர்த்து விட்ருவாங்க. ஸோ அந்த ஓல்ட் ஹவுஸ் நர்சிங் ஹோம்லேருந்து திருப்பி நம்ம அம்மாவை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு உள்ளே போனவருக்கு நடந்த சம்பவங்கள் தான் இந்த ஓல்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட் எபிசோட். இதில் வந்து இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இது வந்து த்ரில்லராக இருக்கும், மிஸ்ட்ரியாக இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும். அண்ட் இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து மிஸ்ட்ரி, ஆனால் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் இது வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதில் 2 மிருகம் மாதிரி ஒன்று இருக்கும். அது ஏலியனா என்னன்னு தெரியல. அது என்ன பண்ணும் அப்படின்னா, வயசானவங்கள எல்லாருமே இளமையானவங்கள இறக்க வச்சிடும் வயசாகி. ஸோ அது மாதிரி தான் அங்கே நடந்துகிட்ருக்கும். அந்த ஒரு சீக்ரெட் மாதிரி நடந்துகிட்ருக்கும் கீழே பாதாள இதில். ஸோ அதை போய் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடாரு. அங்கேருந்து ஒரு தப்பிச்சாரா இல்லையா அப்படின்ற சொல்கிற எபிசோடு தான் இந்த ஓல்ட் ஹவுஸ் அப்படிங்கிற சீரீஸ் ஃபஸ்ட் எபிசோட். இந்த சீரீஸ் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய எபிசோடு இருக்குது. அந்த எபிசோட்லேயே நம்ம ரிவ்யூ பண்ணலாம். தேங்க்யூ.